ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 லெக்சர் 2க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொபோசல் ஆர் ஆஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆஃபர் அண்ட் ப்ரொபோசலோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ when one person signifies to another his willingness to do or to abstainனா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நான் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்கிறது இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, to obtaining the assent with a view to obtaining the assent of the other to such act or abstinence is said to make a proposal. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆஃபர் ஆர் ப்ரொபோசல்னால் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒருத்தன் கிட்ட போய் கேட்குறேன், நீ பண்ணு இல்லை பண்ணாத அப்படின்னு நான் ஒரு வியூவை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் இது பண்ணுறியா பண்ணலையா அப்படின்னு நான் கேட்கறது தான் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல்ஸ் ஆஃப் ப்ரொபோசல் என்ன அப்படின்னா, பர்சன் மேக்கிங் தி ப்ரொபோசல் ஆர் ஆஃபர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராமிசர் ஆர் ஆஃபரர். ஸோ யார் ப்ரொபோஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ப்ராமிசர் இல்லைனா ஆஃபரர்ன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வேலிட் ஆஃபருக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஒய் கிட்ட போயிட்டு ஒரு ஆஃபர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன போடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா எக்ஸு வந்துட்டு என்ன பண்ணணும், ஓகே இவங்க வந்துட்டு பண்ணுவாங்க இல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர்த்து, சரி எனக்காக இது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்டில் கேட்கக்கூடாது. ஓகே, கன்ஃபார்மாக சொல்லணும், உங்களுக்கு என்னால் பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு எனக்கு இதை பண்ணி தருவீங்களா மாட்டிங்களா அப்படி கேட்கணும், முடியுமா முடியாதா அப்படி கேட்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஆஃபர் வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லைனா நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதாவது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும் இருக்கலாம் இல்லைனா பண்ணாமல் இருங்கணும் அப்படின்னும் இருக்கலாம். ஓகே, ஸோ வில்லிங்னஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ் வித் வியூ டு அப்டெயின் தி அசென்ட். ஆனால் ஆமாம், இப்போ நம்ம நெகட்டிவாக கொடுத்தா கூட அந்த நெகட்டிவ்க்கு அக்செப்டன்ஸ் வாங்குற மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, ஓகே இந்த வீடியோ மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் தான், ஆனால் அதுக்கு நான் ஓகே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக இருந்தாலும் வில்லிங்னஸ் காட்டணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர். ஓகே, ஆஃபர் வந்துட்டு எப்படி மேட் பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் ஆஃபராக இருக்கலாம் இல்லைனா இம்ப்ளைட் ஆஃபராக இருக்கலாம். எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னா ஓரல் ஆர் ரிட்டர்னில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளைட் ஆஃபர் அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அது அந்த ஆஃபர் ஹிட்டனாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லைக் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்துக்கு தான் போடுறோம், அப்போ அந்த ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்றது ஒரு ஆஃபர், அது இம்ப்ளைட் ஆஃபர். ஸோ யாருக்கு மேட் பண்ணுறோம், ஜென்ரல் ஆஃபரா ஸ்பெசிஃபிக் ஆஃபரான்றது யாருக்கு மேட் பண்ணுறோம். ஜென்ரல் ஆஃபர்னா நார்மலாக எல்லாருக்கும் ஆஃபர் கொடுப்போம், ஆனால் பண்ணுறவங்க பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னா நம்ம இந்த பர்சன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ XYZ இருக்காங்க, ஓகே நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் போடுறேன், நான் வந்துட்டு ஏ, நான் வந்து சொல்கிறேன் ஒய்க்கு தான் நான் கான்ட்ராக்ட் போடுறேன், ஒய் தான் பண்ணணும்னு சொன்னேன்னா அது ஸ்பெசிஃபிக் ஆஃபர். இது நான் நார்மலாக ஜென்ரல் ஆஃபர் நான் போடுறேன் அப்படின்னா எக்ஸ் பண்ணலாம் இல்லை ஒய் பண்ணலாம் இல்லை இசட் பண்ணலாம். அப்படி அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஐ ஆம் லீகலி என்ன சொல்கிறது, லீகல் ரிலேஷன்ஷிப் எனக்கும் அவங்களுக்கும் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனி ஒன்று இருக்குது, அவங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நம்ம அதை வந்துட்டு ருபீஸ்னே வச்சுப்போம், ஸோ 100 rupees தருவோம், யார் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸாக கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்மோக் பால்ன்றது அவங்க ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மெடிசன் மாதிரி. ஓகேவா, அதை வந்துட்டு அந்த கம்பெனி சொல்கிற டைரக்ஷனில் போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேலை அதையும் மீறி நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அந்த டிசீஸில் நம்ம இன்னும் இருந்தோம், நம்மளுக்கு சரியாகாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுக்கு 100 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லேடி வந்துட்டு ஜென்ரலாக போடுறாங்க, அந்த லேடி வந்துட்டு எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க, பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்ஃப்ளூயன்ஸால சஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஷீ குட் ரெக்கவர் தி அமௌண்ட். ஸோ அதனால் இவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இதே கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த வேலைக்காரன் படத்தில் வந்துட்டு ஸ்னேகா பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன்லாம் இதில். ஆனால் அவங்க வந்துட்டு
லைக் ஜென்ரல் ஆஃபர்ல பண்ணல. ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயே ஒருவேளை அந்த எம்டி வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பிட்டா டிசீஸே வராது அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேஸ்லாம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் சொல்லிட்டேன். இப்போ பர்டிகுலராக நான் ஒய்க்கு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஆஃபர். ஓகே. So next cross offer, when two parties exchange identical offer in ignorance at the time of each other's offer. இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன், நான் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டிங் வரைஞ்சி தரேன், நீங்க 2000 rupees தாங்க அந்த பெயிண்டிங்கு நான் சொல்றேன். ஆனா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களும் அதை யோசிச்சு வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நீ பெயிண்டிங் வரைஞ்சிட்டா நான் 2000 தரேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது கிராஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க. கவுண்டர் ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆஃபர் தருவேன், இந்த மாதிரி நான் 2000க்கு வரைஞ்சி தரேன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 2000லாம் வேணாப்பா, ஒரு 1000 rupeesக்கு இந்த ஆஃபர் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்துட்டு கவுண்டர் ஆஃபர். ஓகே, ஒரு ஆஃபர் இஷ்யூ பண்ணதுக்கு மாடிஃபிகேஷன் பண்றது கவுண்டர் ஆஃபர். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஒரு கண்டினியூங் ஒரு ஓப்பன் ஆஃபர் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஓப்பனா இருக்கும், எப்போ வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும், லைக் டைம் லிமிட்லாம் இருக்காது. ஓகே, ஒரு வேல்யூட் ஆஃபருக்கு என்னெல்லாம் வேணும்னா, இட் ஷுட் கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். நார்மலாக கான்ட்ராக்ட்னாலே லீகலி என்ஃபோர்ஸபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் மஸ்ட் பி சர்டன், டெஃபினிட் அண்ட் நாட் வேக். ஸோ ஆஃபர்லேயே எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆஃபரை வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணால் தான் அதை வந்துட்டு அக்செப்டன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் அந்த ஆஃபரை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட் மஸ்ட் பி மேட் வித் வியூ டு அப்டெனிங் தி அசெட். ஸோ இது வந்துட்டு அதுலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆஃபர் வந்துட்டு கண்டிஷனலாக இருக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்களே கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரிட்டன் இதில் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் இதில் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்டபிள் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆஃபர் ஷுட் நாட் கண்டெயின் எ டேர்ம் தட் நான் கம்ப்ளீட்ஸ் ஆஃப் விச் வுட் அமௌண்ட் டு அக்செப்டன்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், நான் வந்துட்டு சொல்கிறேன், நான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன், ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் பண்ணலைனாலும் ஒரு சர்டைன் பீரியடில் நீங்கள் வந்துட்டு மௌனமாக இருந்தாலும் மௌனம் சம்மதம் அப்படின்னு ஏற்கப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஆஃபர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆஃபர் மேபி எய்தர் ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரல். அதுதான் அந்த டிஃபரன்ஸ் அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. யாருக்கு பண்ணுறோமோ அதை பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலா அப்படின்றது மாறும். ஸோ ஆஃபர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ மியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ஷன். ஓகே, ஆஃபர் வந்துட்டு இது பண்ணியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓகே, அண்ட் இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னும் இருக்கு. ஓகே, ஆஃபருக்கும் இன்விடேஷன் ஆஃபரு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஓகே, ஆஃபர் கேன் பி இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நீங்கள் படித்து பாருங்கள். பிகாஸ் எப்போவுமே கேஸ் லாஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கனால இப்போ நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த கேஸ் லா வந்துட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் படித்து வைங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு புரியல இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதோட வீடியோ வந்துட்டு நம்ம கிளியராக அதோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேஸ்ல வீடியோவாக நம்ம பார்க்கலாம் அதை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆஃபர் மேபி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். இதுவும் நம்மளுக்கு அதோட டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்லேயே வந்துருச்சு. A statement of price is not an offer. ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, இன்விடேஷன் டு ஆஃபர் என்ன அப்படின்னா, நெகோஷியேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு இன்விடேஷன் டு ஆஃபர் சொல்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது வந்துட்டு ஆஃபர் கிடையாது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் கூட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட் ஆஃப் கூட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2000 rupeesக்கு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் அது வந்துட்டு நான் 2000 rupeesக்கு வாங்குறது ஒரு அது வந்துட்டு நான் ஒரு ஆஃபராக கொடுக்கல. ஓகே, அது வந்துட்டு ஒரு இன்விடேஷன் டு ஆஃபர்னு கூட சொல்லலாம். பிகாஸ் மேபி நெகோஷியேஷன் நடக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்துட்டு இப்படி சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃபர் அண்ட் இன்விடேஷன் டு ஆஃபரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்துட்டு டேப்லர் காலமில் நான் முடிஞ்சளவு ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தரேன். இன் டேர்ம் ஆஃப் செக்ஷன் 2A, an offer is the final expression of willingness by the offerer to be bound by the offer should the other party chooses to accept it.
ஓகே, இன்விடேஷன் டு ஆஃபர். இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் இது வந்துட்டு மோஸ்ட்டாக கேஸ் லாஸில் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் லாஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நான் அதுவும் சேர்த்து நடத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட், ஆஃபர் கேன் பி மேட் பை ஆக்ட், அப்ஸ்டினன்ஸ், வேர்ட்ஸ், கண்டக்ட். அதாவது நார்மலாக சொல்லியிருக்காங்க, ஆஃபர் கேன் பி மேட் பை அன் ஆக்ட் ஆர் அப்ஸ்டினன்ஸ். பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஒருவேளை பண்ணால் அது வேர்ட்ஸாக பண்ணலாம், இல்லைன்னா ஆக்ஷனால் பண்ணலாம், இல்லை வேர்ட்ஸால் பண்ணால் ரிட்டன் மூலியமாக பண்ணலாம், இல்லைன்னா ஓரல் மூலியமாக பண்ணலாம். ஓகே, இதுதான் அவங்க இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை பார்த்துட்டு லெக்சர் 2 ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த நாய் சவுண்ட் வந்துட்டு ரொம்ப கேட்கறதுனால நான் இதுக்கு மேலே இதை லெக்சர் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு நான் லெக்சர் போடுறேன். பிகாஸ் ஐ கான்ட் கண்ட்ரோல் தட் சவுண்ட். அதையும் மீறி பேசினா உங்களுக்கு மேபி டைவர்ட் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃபர் and invitation to make an offer. In interest of section 2A, an offer is the final expression of willingness by the offerer to be bound by the offer. ஓகே, ஸோ ஆஃபருன்றது எல்லாமே ஒரு கவர் பண்ணி வருது. ஸோ ஆஃபரை தான் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு இதுவாகும், அது பேர் என்னது, அக்ரிமெண்ட்டாக மாறும். ஓகே, ஸோ ஆஃபருன்றது எல்லாத்தையுமே கண்டென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட், ஆஃபர்ஸ் மேட் வித் இன்டென்ஷன் டு நெகோஷியேட் ஆர் ஆஃபர் டு ரிசீவ் ஆஃபர். இப்போ நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 20% சேல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ லைக் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு மேரேஜ் இன்விடேஷன்ஸ்லாம் அடிக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு 20% ஆஃப்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து இதை அடித்து தர முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ ஆஃபர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் ஒரு ஆஃபர் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே, அது வந்துட்டு ஸோ இது ஆஃபரு, அப்போ இது வந்துட்டு இன்விடேஷன் டு ஆஃபர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நெகோஷியேட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், நீங்கள் கொடுத்துருக்க இது வந்துட்டு 10,000 rupees அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பரவாயில்ல 20% ஆஃப் தானே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுறீங்க. நெகோஷியேட் அப்படின்னா பேரம் பேசுறது. ஓகே, ஸோ இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஆஃபர்னா நார்மலாக ஒரு ஆஃபர் நடக்கிறது, அதை வந்துட்டு நான் மறுபடியும் இன்னொரு ஆஃபர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் அந்த இன்டென்ஷனோட இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டேன். அதுவே இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்னா நான் இன்னொரு ஆஃபர் நீங்கள் தரதுக்காக நான் ஒரு இன்விடேஷன், அதாவது ஆஃபருக்கே நான் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் அக்செப்டன்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ பெட்டர் அக்செப்டன்ஸ் இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்லேருந்து அடுத்து பார்க்குறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறது தான் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, அக்செப்டன்ஸ் இஸ் டு ஆஃபர் வாட் அ லைட்டட் மேட்ச் இஸ் டு அ ட்ரெயின் ஆஃப் கன் பவுடர். ஒரு கன் பவுடர் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நம்ம கொளுத்தணும் அப்படின்னா அதை பாட்டுக்கு அப்படியே எரிஞ்சு போகும் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அக்செப்டன்ஸ் டு ஆஃபர்னு சொல்கிறாங்க. ஆஃபருன்றது நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகிறேன், அக்செப்டன்ஸ்ன்றது இந்த மாதிரி நான் கொளுத்தி விடுறது. இப்போ நான் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டேன்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனிங். ஓகே, இதுதான் அவங்க வந்துட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லீகல் ரூல்ஸ் ரிகார்டிங் அ வேலிட் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்க்கான லீகல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் கேன் பி கிவன் பை தி பர்சன் ஒன்லி பை தி டூ. இப்போ யாருக்கு ஆஃபர் மேட் பண்ணியிருக்கோமோ அவங்களால மட்டும்தான் அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும்போது நான் ஒய்க்கு தான், அதாவது நான் சொன்னேன்ல எக்ஸ் ஒய் இசட் இருக்காங்க, நான் வந்துட்டு ஏன்னு வச்சுக்கோங்க, நான் ஒய்க்கு ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒய்யால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். அதாவது எல்லாமே கிளியராக இருக்கணும், பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக அந்த ஆஃபர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்து அக்செப்டன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஆஸ் ஆஃபர் ஷுட் பி கம்யூனிகேட்டட், அக்செப்டன்ஸ் ஷுட் ஆல்சோ பி கம்யூனிகேட்டட். ஓகே,
ஏன்னா அக்செப்டன்ஸ் பண்ணி அதாவது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இல்லை நான் அக்செப்டே பண்ணல, மௌனம் சம்மதம்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. ஸோ அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஸோ அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி இந்த ப்ரிஸ்கிரைப்டு மோட். இப்போ நான் சொன்ன அந்த இதில் சொல்லியிருந்தாங்க, இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்ல இருந்து தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஆஃபருக்கு கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா தான் அக்செப்டன்ஸ் வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியும். ஸோ டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் லிமிட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த லிமிட்குள்ள அக்செப்டன்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வேலிட். ஒருவேளை அந்த லிமிட் அதாவது நான் வந்துட்டு 11th ஜூலைக்குள்ள அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், நான் 7th அன்னைக்கு இன்னைக்கு இஷ்யூ பண்றேன், ஆனா 11th ஜூலைக்குள்ள அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க அதுக்குள்ள இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஒருவேளை அதுக்குள்ள இஷ்யூ பண்ணல, நீங்க வந்துட்டு 12th அன்னைக்கு இஷ்யூ பண்றீங்க, அக்செப்டன்ஸ் வந்துட்டு தரீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதை அக்செப்டன்ஸா ட்ரீட் பண்ணிக்க கூடாது. ஸோ மியர் சைலன்ஸ் இஸ் நாட் அக்செப்ட், அதாவது மௌனம் சம்மதம் கிடையாது. அதுக்கு தான் இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு கேட்கலாம், கேஸ் லாஸ் வந்துட்டு இதுல இருந்து வரலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அக்செப்ட் பை கண்டக்ட் ஆர் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட் அப்படின்னா நீ நடந்துக்கிறத பொறுத்து, இல்லைன்னா நீ இந்த மாதிரி ஒரு வேலை நடந்துக்கிட்டீங்கன்னா அது அக்செப்டன்ஸ்ன்றதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இது நடந்தது அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல இருந்துட்டு அவங்க அப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அக்செப்டன்ஸா ட்ரீட் பண்ணிப்போம். ஸோ இது என்ன சொல்லலாம், when a tradesman receives an order from a customer and executes the order by sending the goods. Okay, the customer's order for goods constitutes the offer. அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது கூட்ஸ்க்கு ஆர்டர் பண்றாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணதை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கூடா சென்ட் பண்றோம்னா இட்ஸ் இம்ப்ளைடு தட் நம்ம வந்துட்டு அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் இது ஏற்கனவே அவங்க கிட்ட அந்த ப்ரீ டிட்டர்மைண்ட் அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட் ஆர் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த லெக்சர் 2 ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பார்ப்போம். அப்புறம் கம்யூனிகேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், ரிவகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.